இப்போ வந்து வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பிஎன்ஜி இமேஜஸை வந்து வெப்பியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிஎன்ஜி இமேஜஸை வந்து வெப்பி ஃபார்மேட்டுக்கு எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஒன்று வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன். இப்போ குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு சேவ் இமேஜஸ் டைப் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆட் டு குரோம். ஸோ இது ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து இதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணோமோ அந்த இமேஜ் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜஸ் டைப். ஸோ இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு சேவ் அஸ் வெப்பியாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் மேனுவலாக வந்து மீடியாஸில் போயிட்டு இந்த இமேஜஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 2 PNG to WebP கன்வெர்ட்டர். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா PNG to WebP கன்வெர்ட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து க்ளவுட் கன்வெர்ட் போய்க்கோங்க. செலக்ட் ஃபைல். ஸோ இந்த இமேஜ் வந்து PNG இமேஜாக இருக்குது. ஸோ இதை வந்து வெப்பியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கன்வெர்ட் டு வெப்பி. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3 வேர்ட்ப்ரெஸ் பிளக்இன். டேஷ்போர்டு வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு வந்துட்டு ப்ளகின்ஸ் வந்துடுங்க. ப்ளகின்ஸில் வந்து மேட் பிளக்இன் போய்க்கோங்க. ஸோ இந்த மேட் பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட். இந்த கன்வெர்ட்டர் ஃபார் மீடியா. ஸோ இதோட செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்துட்டு வெப்பி செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த ஃபோல்டர் அப்லோட்ஸுங்கிற ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்துட்டு ஸ்டார்ட் பல்க் ஆப்டிமைசேஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா இமேஜஸும் வந்து பிஎன்ஜியாக இருக்கிறது எல்லாமே வந்து வெப்பியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 100% வந்து பிஎன்ஜி வந்து வெப்பியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெப்சைட்டில் தான் பண்ணோம். இது வந்து பாருங்கள், பிஎன்ஜியாக இருந்து வெப்பியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.